ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட்டில் பேங்கிள்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நான் பேஸ் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி நம்மளுக்கு பேஸ் நம்ம சைஸுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வித்ஸில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி வித்தில் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பால் செயின் எடுத்திருக்கேன். இதுக்கான மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பால் செயின். அப்புறம் இது வந்து ஸ்டோன் செயின். இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டைம் நான் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த பேங்கிளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட், இதுதான் சில்க் த்ரெட், டபுள் பெல் பிராண்டு. அண்ட் கொஞ்சம் குந்தன் ஸ்டோன்ஸ் நிறைய ஷேப்ஸில் கிடைக்கும். இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பு, சின்ன ரவுண்டு. அண்ட் இங்கே வந்து திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு. த்ரெட் கட்டர் ஒன்று. அண்ட் இதை நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த க்ளூ யூஸ் பண்ணணும். ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் இதோட தேவையான மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிஃபாக இருக்கிற ஏதோ ஒரு நோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கார்னரை நம்ம இந்த கார்னரில் பிடிச்சிட்டு ஜஸ்ட் நம்ம அதை வந்து அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஸோ எவ்வளோ உங்களால் ரோல் பண்ண முடியுமோ நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ நீங்கள் ஜாஸ்தி ரோல் பண்ண உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் சீக்கிரம் முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு 50 ரவுண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சிக்கு விழுகாமல் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ 50 ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி நான் ரோல் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த கார்னரில் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு எண்ட் ஆஃப் த த்ரெட் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த எண்டில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம சீல் பண்ணிக்கலாம். ஸோ தட் த்ரெட்டு வந்து தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. ரொம்ப குண்டாக சீல் பண்ணாமல் லைக் ஃப்ளாட்டாக அந்த த்ரெட் இருக்கிற மாதிரி வச்சு சீல் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பேங்கிளில் ஸ்டிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதர் எண்டை வந்து ஈவனாக நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எஸ், இப்போ நம்ம அந்த பேஸ் பேங்கிள் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருந்து கொஞ்சமாக நம்ம ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு நம்ம சீல் பண்ணோம் இல்லையா, க்ளூ போட்டு சீல் பண்ண சைடு இருக்குல்ல, அந்த சைடு ஆஃப் த்ரெட்டை வந்து நம்ம இந்த பேங்கிளில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இது ஒரு 1 or 2 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும். ஸோ அந்த த்ரெட்டை நம்ம பிடிச்சிட்டு இந்த பேலன்ஸ் த்ரெட்டை நம்ம அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும்போது த்ரெட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி, ரொம்ப பல்ஜாக இருக்கக்கூடாது. ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி சுற்றி கொஞ்சம் அப்படியே டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ரவுண்ட் நம்ம பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் மொமெண்ட்டே அதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு கேன் யூ சி, நான் கொஞ்சம் உள்ளே அதை வந்து அப்படியே தள்ளி விடுறேன். கொஞ்சம் அதை டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே வந்து கலர்ஸ் நம்மளுக்கு அந்த பேஸ் பேங்கிளோட கலர் வெளியே தெரியாமல் இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம டைட்டாக இதை வந்து ரோல் பண்ணணும். இந்த பேஸ் வந்து எனக்கு அதே கலரில் கிடச்சிருச்சு. பட் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் பேஸ் பேங்கிள் கிடைக்கும். ஸோ அது உள்ளே இருக்கிற பேஸ் பேங்கிள் கலர் வெளியே தெரியாத மாதிரி நம்ம டைட்டாக அதை வந்து ரொட்டேட் பண்ணணும். அதை வந்து இது பண்ணணும். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு எண்டு வந்துருச்சு. இப்போது அதே மாதிரி கொஞ்சம் அந்த ஃபேப்ரிக் க்ளூவை வந்து உள்ளே போட்டுட்டு அந்த எண்ட் ஆஃப் தி த்ரெட்டை வந்து நம்ம அதுக்குள்ளே ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் 50 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு குவார்ட்டர் பேங்கிள் தான் ஃபினிஷ் ஆகிருக்கு. பார்க்க முடியுதா உங்களுக்கு? கால்வாசி தான் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதே ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ணி ஃபுல் பேங்கிளையும் நம்ம இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சேம் அதே க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கர்வ் லைன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ என்ன டிசைன் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அபவுட் ஆர் க்ரியேட்டிவிட்டி ஒன்லி. அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு நான் அது மேலே வந்து நான் பால் செயினை நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் பால் செயின் எடுத்து அந்த க்ளூ மேலே அப்படியே நான் வந்து அதே ஷேப்பில் நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, அந்த ஒயிட் அந்த க்ளூ வந்து காஞ்சோடனே அது தெரியாது. என்ன இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது காஞ்சோடனே அது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ அது கண்டிப்பாக வெளியில் தெரியாது. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, முடிச்சாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் அந்த பால் செயின் வேணும்னு பார்த்துட்டு நம்ம அதில் வந்து சிசரில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக கேப் இல்லாத மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபைன், முடிஞ்சுது.
ஸோ இது கொஞ்சம் காஞ்சிரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட க்ளூ இப்போ வெளியே சுத்தமாக தெரியல. ஸோ ஃபர்தர் நான் இதில் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ சென்டரில் இந்த மாதிரி டாட் வச்சுட்டு நான் ஒரு ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் நான் ஸ்டிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோட சைடில் ஒரு ஹாஃப் ஃப்ளார் இருக்கிற மாதிரி திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அந்த ரவுண்டை சுற்றி நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதே டிசைன் வந்து நம்ம த்ரூ அவுட் த பேங்கிள் நம்ம இதை கொடுக்க போகிறோம். நிறைய டிசைன்ஸ் இருக்குது, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்டிக் பண்ணியாச்சு. நம்ம சைடில் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து நான் வந்து ஒரு திலகம் ஷேப்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நான் சைடில் இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி நான் இது கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சைடு ஒரு 3, அந்த சைடு ஒரு 3, எவ்வளோ எனக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்தளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது இன்னும் காயில் ட்ரை ஆகலை, அதனால க்ளூ அப்படியே தெரியுது. ஓகே, இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், நைஸில், ஃபைன். ஸோ இது கூட நான் இப்போது அந்த 2 சைட் பேங்கிள்ஸ் இருந்தது இல்லையா, ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து நான் ஃபினிஷ் பண்ணி இதோட கம்ப்ளீட் லுக் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த 2 பேஸ் பேங்கிள்ஸ் அவுட் சைடில் பார்டர்ஸ் மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் எடுத்திருக்க கலர் வந்து சில்வர் எடுத்திருக்கேன். ஸோ சில்வர் யூஸ் பண்ணி நான் இந்த 2 பேங்கிளையும் ஃபுல்லாக அதே மாதிரி வைண்ட் பண்ண போகிறேன். ஸோ சேம் மெத்தட் தான். அதில் எதுவும் டிசைன் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேங்கிள்ஸ் வேணும்னா, உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்கள் டிசைன்ஸ் காமிச்சிங்கன்னா அதே மாதிரி பண்ணித்தரேன். பாய்.